திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் சொத்து வரி உயர்வு மற்றும் குப்பை விவகாரம் தொடர்பாக திமுக மேயருக்கும் காங்கிரஸ் கவுன்சிலருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பழையதை பேசி ராகுல் காந்தி அடையாளத்தை இழக்கப் போகிறார் என மேயர் தினேஷ்குமார் விமர்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதற்கு பதிலடி கொடுத்த காங்கிரஸ் கவுன்சிலர் செந்தில்குமார், திமுக தனித்து நின்றால் டெபாசிட் போய்விடும், ஜெயலலிதா இருந்தபோது பல இடங்களில் திமுக டெபாசிட் இழந்ததை மறக்க வேண்டாம் என ஆவேசமாக பேசினார். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட இந்த வார்த்தை போரால் மாமன்ற கூட்டத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாடு 40 சீட் இல்லைனா என்டிஏ நீங்க கை வச்சுட்டு கொஞ்சம் கம்மி 40 சீட் இங்க வருங்க. 40 சீட் நாங்க கொடுத்தது என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் இல்லாம திமுக தனிச்சு நின்னப்ப அதிமுக தனிச்சு நின்னப்ப 40 சீட் ஏடிஎம்கே ஜெயிச்சது. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் புகைப்படம் மற்றும் வாக்காளர் விவரங்கள் கொண்ட டோக்கன்கள் வீடு வீடாக விநியோகம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. சட்டமன்ற தேர்தலுக்கு பணம் கொடுக்க முயற்சி நடைபெறுவதாக கூறி கோவில்பட்டி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக சார் ஆட்சியரிடம் புகார் மனுவும் அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் மார்ச் 28ஆம் தேதி முதல் ஹெலிகாப்டர் மூலம் கிரிவலம் என்ற விளம்பர அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து தனியார் ஹெலிகாப்டர் நிறுவனம் சார்பில் ஆட்சியரிடம் நேரில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதில் திருவண்ணாமலை நகரின் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் வானில் சுற்றி மக்களுக்கு பார்வை அனுபவத்தை வழங்குவதுதான் தங்களது நோக்கம் என தெரிவித்தது. இதற்கு மத்திய மற்றும் மாநில அரசு அனுமதியை பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளது. மாசி குண்டம் திருவிழாவை முன்னிட்டு திருச்செங்கோடு ஓங்காளியம்மன் கோவிலுக்கு தீர்த்தக்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். திருச்செங்கோடு மலையடிவாரத்திலிருந்து பெண்கள், குழந்தைகள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் மேளதாளங்களுடன் தீர்த்தம் எடுத்து வந்து சாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீவைகுண்டம் அருகே மாசி திருவிழாவை முன்னிட்டு நடந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளூர் சிவகாமி அம்பாள் பதீஸ்வரர் கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் சுவாமி மற்றும் அம்பாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினர். ரத வீதிகளில் சென்ற தேரை வெள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் மறைவை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள அவரது வீட்டின் அருகே உறவினர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். வயது முதிர்வு காரணமாக உயிரிழந்த நல்லக்கண்ணுவின் திருவுருவ படத்திற்கு அவரது தங்கை கமலம் அம்மாள் உள்ளிட்ட நெருங்கிய குடும்பத்தினர் மலர் தூவி இறுதி மரியாதை செலுத்தினர். குன்றத்தூர் முருகன் கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கந்தப்பொடி உற்சவம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் முருகன் கோயில் பிரம்மோற்சவத்தின் 6ஆம் நாளை முன்னிட்டு முருகன் ஏலக்காய், வெட்டிவேர் உள்ளிட்ட வாசனை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்கள் தூவப்பட்ட நிலையில் முருகன் பல்லக்கில் எழுந்தருளி முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
ஊத்துக்குளி அருகே இந்திய தொல்லியல் துறையினர் அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்கியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் குமரிக்கல் பாளையத்தில் 3000 ஆண்டு பழமையான நடுகள் மற்றும் கற்கால சின்னங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்ட நிலையில் இந்திய தொல்லியல் துறையின் கண்காணிப்பாளர் ஆரவல்லி தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் ஆய்வு மற்றும் அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்கியுள்ளனர். ஓராண்டு காலத்திற்கு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் அகழ்வாராய்ச்சி நடைபெற உள்ளதாகவும் முக்கிய வரலாற்றுச் சான்றுகள் கிடைக்கும் வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் ஐதீக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக பெருவிழாவின் 6ஆம் நாளை முன்னிட்டு விருத்தகிரீஸ்வரர் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் சுவாமி விபச்சித்து முனிவருக்கு காட்சியளித்த நிலையில் கோவில் உள்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் வரும் மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு விழா ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சனிப்பெயர்ச்சி விழா அழைப்பிதழை தருமபுரம் ஆதீனம் கோயில் தனி அதிகாரியும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியருமான இஷிதாவிடம் வழங்கி முறைப்படி அழைப்பிதழை வெளியிட்டார். தொடர்ந்து சனிப்பெயர்ச்சி விழா ஏற்பாடுகள் குறித்தும் வரும் 1ஆம் தேதி முதல் நடைபெற உள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிடர் மாநாடு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மாயார் சாலையில் புலிகள் நடமாட்டத்தால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையை கடந்த புலியை கண்டு அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதனிடையே இரவு நேரத்தில் தேவையின்றி மாயார் சாலையில் பயணிக்க வேண்டாம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாற்றில் 55 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கியுள்ளது. காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் செவிலிமேடு பாலாற்றில் 55 கோடியே 38 லட்சம் ரூபாய் செலவில் கூடுதல் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த மேம்பாலம் 30 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் இந்த வழித்தடத்தில் வாகன போக்குவரத்து சீராகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தென்காசியில் நிறுத்தப்பட்டிருந்த பாரம்பரிய கதிர் திருவிழா மீண்டும் கோலாகலமாக நடைபெற்றது. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு உட்பட்ட விளை நிலங்களில் அறுவடைக்கு முன்பாக நடைபெறும் 300 ஆண்டுகள் பழமையான கதிர் திருவிழா கொரோனா காலத்தில் நிறுத்தப்பட்டது. இந்த ஆண்டு மீண்டும் விழா தொடங்கிய நிலையில் நெற்கதிர்களை மேளதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்த விவசாயிகள் கோவிலில் வைத்து சிறப்பு பூஜை செய்து கொண்டாடினர்.